I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hello friends, welcome to my Simply Easy channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கொண்டக்கடலையை வச்சு ஒரு ரெண்டு ரெசிபீஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றது, கொண்டக்கடலையோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அதை வந்து டெய்லி எப்படி நம்ம ஏதாவது ஒரு சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம், எல்லா சத்துக்கள் அதை பற்றி பார்ப்போம். நம்ம கொண்டக்கடலைனாவே நார்மலாக என்ன பண்ணுவோம், சுண்டலை வச்சு சாப்பிடுவோம். ஊற வச்சு நார்மலாக வேக வச்சு கடுகு தாளித்து தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் சுண்டல் மட்டுமே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு போர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா குழம்பு வைப்போம், புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைப்போம். ஆனால் அந்த கருப்பு கொண்டக்கடலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அதுலேயும் இந்த முளை கட்டி வச்சு அதை யூஸ் பண்ணோம்னா இன்னுமே வந்து நமக்கு சத்துக்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஏன்னா முழு தோலோடு முளை கட்டி வரும்போது நமக்கு நல்ல சத்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன். இது முளைக்க வைக்கல, ஊற வச்ச கொண்டக்கடலையை நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வச்சு எப்படி தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இப்போ பார்ப்போம் அதை பற்றி. இப்போ கொண்டக்கடலை தேவையான அளவு வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே நார்மலாக வந்து நம்மள்கிட்ட தோசை மாவு எதுவுமே சுத்தமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 டம்ளர் கொண்டக்கடலைன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பச்சரிசி 1 டம்ளர், 1 ஸ்பூன் வெந்தயம், மூணுத்தையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட தோசை மாவு இருக்குது, அதில் தான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வந்து நான் வெறும் கொண்டக்கடலையை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது 8 மணி நேரம் ஊறி இருக்கிறதுனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைஞ்சிரும். நமக்கு பார்க்க தான் இந்த புள்ளி புள்ளியாக அந்த தோல் அப்படி தெரியுது, ஆனால் வந்து நல்லாவே நைஸாக அரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்க இட்லி மாவோ தோசை மாவோ நான் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்ற போகிறேன், அவ்வளோதான். ஆனால் இதே நீங்கள் வந்து ஃபுல்லுமே புதுசாக மாவு இல்லாமல் எல்லாம் செய்யணுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அரிசி, வெந்தயம், கொண்டக்கடலை மூணுத்தையும் ஊற வச்சு நல்லாவே அரைச்சிடலாம். மிக்சிலேயே அரைச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக தோசை வந்து வரும். நான் இப்போ இதில் வந்து வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலையை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணனால தோசை டக்குன்ட்டு வந்து நல்லா நைஸ் வராது. இப்போ மாவுமே நான் தோசை அளவுக்கு தண்ணி ஆக்கலை, கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தான் வரும். இதிலே நீங்கள் வந்து காய்கறி எதுவும் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி ஏதாவதுனா துருவல் பண்ணி தேய்ச்சி போட்டுக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலையில் பயங்கர ஹை ப்ரோட்டீன். காலை நேரத்தில் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஹெல்த்தி ரெசிபிஸாக இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வளர்கிற பிள்ளைங்க, வயசானவங்க, பேஷண்ட் எல்லாருமே வந்து இந்த வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த முளைக்கட்டிய பயிர் வந்து எவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததோ அதுக்கு ஈக்குவலானது வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ளதுன்னு பார்த்தா இந்த நம்ம கொண்டக்கடலை தான். சரி, டெய்லி சுண்டலாக சாப்பிட முடியாதவங்க ஒரு ரெசிபீஸ் நம்ம வந்து செய்யலாம். சேம் இதே மாதிரியே நம்ம வந்து இட்லி மாவில் கலந்து இட்லியும் கொண்டக்கடலை அரைச்சி இட்லியும் ஊற்றலாம். காய்கறியெல்லாம் ஆட் பண்ணி அதுவும் இட்லி ஊற்றலாம். ஸோ தோசை ஊற்றலாம். நம்ம இதில் வந்து எது வேணாலுமே வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா எது வேணாலும் செஞ்சு வெரைட்டிஸாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்க்க போனால் வடை சுட்டு சாப்பிட போகிறோம். வடையும் பார்த்திங்கன்னா நம்ம கடலப்பருப்பு வடை மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது நான் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்திருக்கோம். ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். மெயினாக எதுக்குன்னா நமக்கு இந்த கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை வந்து ரொம்ப கேஸ் ஆகும், அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த வாய் பிடிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அந்த வடையோட டேஸ்ட்டுக்காக மிளகு, சோம்பு, பொட்டுக்கடலை எதுக்குன்னா பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக. நம்ம தண்ணி தெளித்து அரைச்சா கூட கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துரும்போது நமக்கு வந்து அது கெட்டியாக வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் நான் இப்போ அந்த கொண்டக்கடலையை நல்லா அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது அந்த பொட்டுக்கடலை, மிளகும் நமக்கு வந்து வாய் பிடிப்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, அதனால் அதை வந்து சேர்த்துக்கணும். இது எல்லாமே அதே மிக்ஸி ஜாரில் வலிச்சதுலேயே அப்படியே போட்டுடலாம். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அந்த ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா அதோட வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நமக்கு நல்லாவே கெட்டியாகவே ஆகிடும் வடை தட்டுற அளவுக்கு. இதில் கூட நீங்கள் வந்து கேரட் அந்த மாதிரி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து
இன்றைக்கி பெருங்காயம் சேர்த்துருங்க கண்டிப்பாக. ஏன்னா வாயு பிடிப்பு இல்லாமல் நமக்கு இருக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, மிளகு, பெருங்காயம் இந்த ஐட்டம் வந்து மெயினாக சேர்த்துட்டிங்கன்னா வயசானவங்களுக்கு கூட தைரியமாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கிறது போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா நைஸாக வடைக்கு தேவையான அளவு வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு போட்டுருங்க. உப்பு தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும், இதில் மிளகு இஞ்சி காரம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பச்சை மிளகா வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு பிசைஞ்சிட்டு நம்ம நார்மலாக எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி எப்போதும் நார்மல் வந்து வடை சுடுற மாதிரி வடை சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நார்மலாக கடலப்பருப்பு வடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வயசானவங்களாம் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து விரும்பி அதை சாப்பிட மாட்டாங்க. மெது வடை சாப்பிட்ற அளவுக்கு இந்த மசால் வடை, அதாவது கடலப்பருப்பு வடையை சொல்கிறேன், அந்த வடை வந்து கடித்து சாப்பிட்ணுன்ட்டு வந்து யோசிப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வயசானவங்களாம் பல்லு இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வடை பார்த்திங்கன்னா பார்க்க தான் கொண்டக்கடலை வச்சு பண்ணுறமே ஒழிய மெது வடை அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். மேலே பார்த்தா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தவிர்த்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நம்ம மெது வடை, அதாவது உளுந்து வடை இருக்குல்ல, அது எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதே சாஃப்ட்னஸ் தான் இதில் இருக்கும். கடலப்பருப்பு வடை அளவுக்கு ஹார்டு கிடையாது. பார்க்க போனால் இது வந்து இதுலேருந்து தயாரிக்கிறது தான் கடலப்பருப்பு எல்லாமே. கடலப்பருப்பு, உப்புக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே இந்த கொண்டக்கடலேருந்து வர்றது தான். ஆனால் வந்து அந்த கடலப்பருப்பில் செய்கிற வடைக்கும் இந்த கொண்டக்கடலில் செய்கிற வடைக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ மேலே கிறிஸ்பியாக தெரிஞ்சுதா, உடச்சோம்னா சாஃப்டாக இருக்கும். நமக்கு மென்று சாப்பிட்ற மாதிரியே சுத்தமாக இருக்காது. கடலப்பருப்பில் வடையில் எப்படி மென்று சாப்பிட்ணும் அந்த மாதிரியே இருக்காது. நார்மலாக உளுந்து வடை மாதிரி சாஃப்டாக மெதுன்ட்டு இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்லாம். இதில் ஆயில் அதிகமாக இருக்கே, வயசானவங்களுக்கு எப்படி தருது அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெலிசாக அடை மாதிரி தட்டி கூட தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்காமல் தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம். அதனால் வயசானவங்கன்னு இல்லை, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லா வயசினருக்கும் நமக்கு வந்து ஏற்ற உணவுன்னு பார்த்தா இந்த கொண்டக்கடலை. அதில் முளைக்கட்டின கொண்டக்கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 4 வகைட்ட இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கிடைக்கும், இந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். அந்த ப்யூர் கருப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் பச்சை கலர் பார்த்திங்கன்னா நார்த்தில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் நார்த்தில் இதோட செடி. நம்ம பட்டாணிலாம் உரித்து சாப்பிட்றோம்ல, இந்த நம்ம பக்கம் மொச்சக்கொட்டை விலை இதெல்லாம் உரித்து யூஸ் பண்ணுற மாதிரி, அதே போல் அந்த பக்கம் இதை அப்படியே உரித்து அப்படியே கொண்டக்கடலையை வந்து சாப்பிடலாம். அந்த பச்சையாக இருக்கும்போது அந்த கொண்டக்கடலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து வெறும்னே அப்படியே நம்ம வேக வைக்கணும் சமைக்கணுன்னே அவசியம் இல்லை. அப்படியே வெறும்னே உரித்து வந்து அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நார்த்தில் தான் கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது கிடைக்காது. அதே போல் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள், எல்லா வித சத்துக்களுமே இந்த கொண்டக்கடலையில் இருக்குதான். அதில் மெயினாக வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை, கருப்புங்கிறது நம்ம சைடில் வந்து ப்ரௌன் கலர், ப்யூர் கருப்பு கிடைக்காது, அந்த ப்ரௌன் கலர் தான். அது வந்து அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம பொட்டுக்கடலையாக யூஸ் பண்ணுறோம், கடலைப்பருப்பாக யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து உப்புக்கடலை கடையில் விற்கிது, அது வந்து இருக்கிறது அந்த 4 கடலையில் வந்து உப்புக்கடலை தான் ஹெல்த்திக்கு நல்லது, அதாவது லோ ஃபேட்டாக கிடைக்குது, அதில் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக உடம்புக்கு. அது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா அந்த காலத்தில் என்ன வேர்க்கடலை, இந்த பொட்டுக்கடலை, உப்புக்கடலை இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் நம்மலாம் அதெல்லாம் பழைய உணவுகளை மறந்துட்டு லேஸு, சிப்ஸு அந்த மாதிரிக்கு மாறிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாரம்பரிய உணவு முறைகளை வந்து பழக்கப்படுத்தணும். இந்த கடலையில் பார்த்திங்கன்னா எல்லா வித சத்துக்களும், அதாவது ஃபோலிக் அமிலம், அப்புறம் வந்து ப்ரெக்னென்சி லேடிக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து தேவைப்படும். அதே போல் ஆன்டி ஆக்சைடு வந்து அதிகம் இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்டுங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து இதில் இருக்குதான். அந்த குளுக்கோஸ் வந்து கரெக்டாக எவ்வளோ சேரணுமோ அது மாதிரி சேர வைக்குமா. அதனால சுகர் பேஷண்ட்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அயன் சத்து வந்து நிறையா இருக்கும். ஏன்னா தோலோடு சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதில் வந்து அயன் சத்து வந்து அதிகம் இருக்குதான். அதனால் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இல்லாமல் எல்லா வயதினருக்கும் நமக்கு வந்து லேடிஸுங்களுக்கு பெரும்பாலும் அந்த அயன் பற்றாக்குறை வருது. அவங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு கொண்டக்கடலை டெய்லி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது. அதே போல் இது பார்த்திங்கன்னா எல்லா வித வியாதிக்குமே நல்லதுங்க. அதாவது சத்துக்கள் வந்து எல்லா வித சத்துக்களுமே இதில் வந்து இருக்குது. புரோட்டீன் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான மிச்ச புரத சத்துலேருந்து எவ்வளோ தேவையோ உடம்புக்கு அந்த அளவுக்கு வந்து இதில் இருக்குது. அதனால் அவசியம் வந்து இந்த கொண்டக்கடலை வந்து முடிஞ்ச மட்டும் வந்து டெய்லிக்குமே வந்து உணவில் வந்து சேர்க்க பாருங்கள். ஏன்னா டெய்லிக்குமே நம்ம வந்து சுண்டலாவோ இல்லை குழம்போ வைக்கும்போது போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம வெரைட்டியாக இந்த இட்லி ஒரு நாள், தோசை ஒரு நாள், இந்த மாதிரி புட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். நம்ம ஸ்வீட்டெல்லாம் கூட செய்யலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அல்வா கிண்டலாம்.
ஸோ இந்த கடலப்பருப்பில் கூட நம்ம இந்த கொண்டக்கடலேருந்து வர்றது தான் கடலப்பருப்பு. அதில் நம்ம ஸ்வீட்லாம் செய்கிறோம் பாருங்கள், லட்டு, மைசூர் பாக்கு எல்லாமே அதில் தான் செய்கிறது. பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கடலைப்பருப்பு. இதில் உள்ள புரதச்சத்து வந்து இறைச்சிக்கு மாற்றாக கருதப்படுறோம். அந்த அளவுக்கு இறைச்சியில் எவ்வளோ எஃபெக்ட் வந்து நமக்கு சத்துக்கள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கொண்டக்கடலையில் வந்து போதுமான அளவு கிடைக்குதான். அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது இந்த கொண்டக்கடலை. அதில் மெயினாக இந்த கருப்பு கலர், அதை வந்து முடிஞ்ச மட்டும் டெய்லி அவசியம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்க பாருங்கள். அதில் மெயினாக வந்து காலை சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ பலம் தருமா. உடல் எலும்புக்கும் நரம்புக்கும் வந்து அதிக சத்துக்கள் வந்து கொடுக்கக்கூடியதான். முடிஞ்சால் சின்ன குழந்தைங்க அதாவது எக்ஸசைஸ் பண்ண போகிற ஒரு வளர்கிற குழந்தைங்க அந்த மாதிரி பச்சையாகவே நீங்கள் வந்து சாலட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு 10 கொண்டக்கடலை டெய்லிக்கும் வெறும்னா வந்து தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய சொன்னீங்கன்னா பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. அது மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இதில் உள்ள நார்ச்சத்து வந்து சுகரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுதான். அதனால் சுகர் பேஷண்ட் டெய்லி முடிஞ்ச மட்டும் காலை உணவில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இதில் எடுத்துக்கோங்க. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் பி, மெக்னீஷியம், இரும்பு அப்படின்னு எல்லாமே இதயத்தை பலப்படுத்தக்கூடிய எல்லா சத்துக்களும் இதில் இருக்கான். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இதுவும் இதில் வந்து இருக்குதான். அதனால் இதயம் பலகீனமானவங்க கண்டிப்பாக வந்து இது ஹார்ட் பேஷண்ட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி கல்லீரலில் வந்து நமக்கு செயல்படுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் அதிக அளவு செரிமானத்தன்மைக்கூடிய உள்ள பொருட்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதான். புற்றுநோயை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள நார்ச்சத்து. ஸோ அவசியம் டெய்லி எல்லோரும் கொண்டக்கடலையை யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விதத்தில். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதில் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.